நான் இப்போ தான் கன்னியாகுமரியில் இருந்து ஷூட்டிங் இருந்தது. நேற்றே வரதா இருந்தது. அது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசணும்னு சொன்னால் எவ்வளோ இருக்கு. முக்கியமாக அவருடைய அந்த நட்புக்கு வந்து இலக்கணம் விஜயகாந்த் அவர்கள். அவரோட வந்து ஒரு வாட்டி பழகிட்டா வாழ்க்கை பூரா வந்து அதை மறக்கவே முடியாது. அவருடைய அன்புக்கு வந்து எல்லாருமே அடிமையாகிடுவாங்க. அதனால்தான் அவருக்கு அத்தனை நண்பர்கள் அவருக்காக உயிரே கொடுக்க ரெடியாக இருக்காங்க. நண்பர்கள் மேலேயும் அவர் கோபப்படுவார், அரசியல்வாதிகள் மேலேயும் அவர் கோபப்படுவார், ஏன் ஊடகம் உங்க மேலேயும் கோபப்படுவார். ஆனால் யாருக்கும் அவங்க மேலே கோபம் வராது. ஏன் சொன்னால் இந்த விஜயகாந்த் அவருடைய கோபத்துக்கு பின்னால் ஒரு நியாயமான காரணம் இருக்கும், சுயநலம் இருக்காது, ஒரு அன்பு இருக்கும். அவர் வந்து ஒரு தைரியத்துக்கும் வீரத்துக்கும் இலக்கமானவர். அவர்கிட்ட பழகினவருக்கு வந்து எல்லாருக்குமே அவரை பற்றி சொல்கிறதுக்கு எவ்வளவோ வந்து நினைவுகள் இருக்கும். எனக்கு வந்து எவ்வளவோ இருக்காது. ஒரு ரெண்டு முக்கியமானது, எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாமல் ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் நான் வந்து சுயநலம் இல்லாமல் அங்கே இருக்கும்போது நிறைய பேர், மீடியா, ரசிகர்கள், மக்கள் எல்லாருமே வந்து அங்கே ரொம்ப தொந்தரவாக இருந்தது. கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்போ விஜயகாந்த் அங்கே வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்தில் என்ன பண்ணாலும் தெரியாது, எல்லாரையும் வந்து அங்கேருந்து சொல்லி கிளியர் பண்ணி வீட்டில் வந்துட்டு என் ரூம் பக்கத்துலேயே எங்கள் ரூம் போடுங்க, யார் வராக்க நான் பார்க்கலாம், நான் பார்த்துக்கிறேன் அண்ணன்னு சொன்னாங்க. அது வந்து குடும்பத்தால் வந்து மறக்கவே முடியாது. அதே மாதிரி ஒரு வாட்டி சிங்கப்பூர், மலேசியா இந்த ஷோக்கான நடிகர் சங்கம் இந்த ஷோக்காக போகும்போது மலேசியாவில் வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நான் எல்லாம் பஸ்ஸில் ஏறிட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் நேரமாச்சு. ரசிகர்கள் அவங்க எல்லாமே ரொம்ப சூழ்ந்துட்டாங்க. மீடியா எல்லாமே வரவே முடியல. ஒரு 5 நிமிஷம் திண்டாடுறேன். அந்த பவுன்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, யாரும் ஒன்றும் பண்ண முடியல. அவர் பஸ்ஸில் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே இறங்கி வந்தார். இந்த டவல் போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் எல்லாரையும் ஒரு அடித்து விரட்டி அப்படியே ஒரு பாதியாக்கிட்டாங்க. அப்படியே பாதியாக்கி அப்படியே பூ மாதிரி கொண்டு வந்து உட்கார வச்சு, என்ன உங்களுக்கு ஒன்றும் இல்லையே, நீங்கள் சௌக்கியமாக இருக்கீங்களே, ஒன்றும் ஆகலையேன்னு கேட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் கடைசி நாட்கள் அவர் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கேப்டன் அவருக்கு வந்து பொருத்தமான பேர். 71 பால், அவ்வளோதான். பல பவுண்டரிஸ், பல சிக்ஸர்ஸ், நூற்றுக்கணக்கான மேலே குவித்து மக்களை மகிழ வச்சு விக்கெட்டை எழுந்துட்டு இந்த உலகத்தை போயிட்டார். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் யார்? விஜயகாந்த். வாழ்க விஜயகாந்த். நாம் வேலை செஞ்ச அத்தனை பேருக்குமே சின்சியராக இருந்த ஒரே ஹீரோ. அத்தனை முதலாளிகளும் சம்பாதிக்கணும், அத்தனை தயாரிப்பாளரும் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்ட ஹீரோ. எல்லாத்துக்கும் சாப்பாடு போடணும்னு போட்டு போதும்னு சொல்ல வரைக்கும் சாப்பாடு போட்ட ஹீரோ. தமிழ் சினிமாவில் சாப்பாடு என்பதே விஜயகாந்துக்கு முன்னாடி, விஜயகாந்துக்கு பின்னாடின்னு ஒரு வரலாற்றை உருவாக்கி வச்சு வரவர். அந்த மனிதர் இன்றைக்கு எங்களோட இல்லை. அவர் இல்லைன்ற எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை. அது எங்களோடவே இருந்துகிட்ருக்கார். அவர் நிச்சயமாக அவரை போல் இன்னொரு இருக்கப் போவதில்லை, பிறக்கப் போவதும் இல்லை. அவர் இறைவனோடு இறைவனாக சேர்ந்து விட்டார். அவரை வெறும் ரசிகனாக இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் அவரை வச்சு 2 படம் எடுக்கிற அளவுக்கு எனக்கு அந்த அறிமுகம் கிடைச்சிது. இது வெறும் வாய் வார்த்தைக்காக இல்லை ஏதோ ஒன்று சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவரை மாதிரி ஒரு ஹீரோ, சினிமாவை நேசித்த மனுஷன், ப்ரொடியூசரை நேசித்த மனுஷன், சினிமா நல்லா இருக்கணும்னு நேசித்த மனுஷன் வேறு யாரும் இருப்பாங்களா, வருவாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா எந்த காலகட்டத்திலையும் அவர்களோட சுயநலம்ங்கிறது என்றைக்குமே இருந்ததில்லை.
அவர் ஸ்பாட்டில் இருக்காருன்னா வேறு யாரும் போகணும்னு அவசியம் கூட இல்லை. அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய ப்ரொடக்ஷன் யூனிட் மாதிரி அவர் அதை பார்த்துப்பார். யாருக்கும் முகஸ்துதியாக பேசணுங்கிற எண்ணமே அவர் கிடையாது. அவர் மனசுலேருந்து வர வார்த்தைகள் உண்மையாக இருக்கிறதுனால தைரியமாக யாராக இருந்தாலும் சரி, அவருக்கு யாரையும் புண்படுத்தணுங்கிறது வேண்டியது. ஆனால் எது நியாயமோ எது சரியோ அது யாருக்காகவும் வளைஞ்சு கொடுக்காம அவ்வளோ அழகாக பேச, சுயநலமே இல்லாத ஒரு மனிதர், எல்லாரையும் மரியாதையோட பாசத்தோடு அரவணைச்சு கொண்டு போன ஒரு மனிதர். அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்த போது சரி, எந்த பொறுப்பில் எடுத்தாலும் சரி, அரசியல் அவ்வளோ பெரிய உச்சத்துக்கு வந்தப்புறமும் சரி, அவரோட இயல்புலேருந்து அவர் கொஞ்சம் கூட மாறலைங்கிறது அவருடைய மிக சிறந்த குணம். எல்லாருக்கும் வணக்கம். அதாவது ஒரு கிரிக்கெட் டீமுக்கா இல்லை கப்பல் ஓட்டிய ஒரு கேப்டனா அப்படின்லாம் கேட்டால் மக்களின் கேப்டன்னு சொல்லுவோம். என்றைக்கு இருந்தாலும் சரி, திரையுலகத்தில் சார்ந்து யார் இருந்தாலும் சரி, அவர் வீட்டுக்கு எப்போ போனாலும் சரி அவரை நெருங்கி பார்க்கலாம். அவர் தலைவராக இருக்கும்போது எங்கள் நடிகர் சங்கத்துக்கு எந்த இஷ்யூக்கு எடுத்துகிட்டு போனாலும் உடனே ஆக்சசபிளாக இருந்திருக்காரு. நடிகர் சங்கம் இன்னைக்கு கடனில் இருக்குது, அன்றைக்கி கடன்லேருந்து மீட்டு எடுத்துன்னு வந்தவர். முதல்ல கடன் அடித்த தலைவர் அவர் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க படித்து பல டிகிரி இருந்தால் எல்லோரும் சாதிச்சிருவாங்கன்னு. அதாவது படிக்காதவங்கெல்லாம் சாதிக்காமல் இருந்தது கிடையாது. கேப்டன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த நடிகர் சங்கத்தை வேறு ஸ்தாய்க்கு எடுத்துகிட்டு வந்தவர். இன்றைக்கி நடிகர் சங்கத்துக்கு பேர் வைக்கணும் வைக்கக்கூடாதுன்ற விஷயம்லாம் நிறைய பேசப்படுது. அரசியல் பண்ணாமல் சினிமாவுக்கு அவர் என்ன மாதிரி ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்காருன்னு யோசித்து அதுக்கப்புறம் முடிவு எடுக்க வேண்டும். சினிமாவுக்கும் அரசியலுக்கும் நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருந்தவர். எந்த உதவின்னு கேட்டு போனால் மற்ற விஷயங்கள்லாம் பக்கத்தில் வச்சுட்டு அவர் உதவி செஞ்சவர். வீட்டுக்கு போனால் சாப்பாடு போடுறதோ, மருத்துவ வகையாக எல்லாருக்குமே எப்பயுமே உதவி செஞ்சவர். ஏன் எனக்கே நான் ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடும் போது முதல்ல எதனா காசு கொடுக்கணுமா, ஹாஸ்பிட்டலுக்கு எதனா பில்ஸ் கட்டணுமா, எங்கள் அப்பாவை கேட்டவர், எது இருந்தாலும் யோசிக்காதீங்க, எது இருந்தாலும் கேளுங்கன்னு சொல்லி அந்த கேட்குற மனசு அந்த டைமில் கேட்ட ஒரே ஒரு மனிதர் அவர் தான், கேப்டன் அவர்கள் தான். அவரை இன்றைக்கெல்லாம் எப்பயோ இழந்துட்டோன்னு தோணுது. நிறைய பேர் ப்ரீ ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்காங்க. அந்த வகையில் அதை நினைக்கும் போது தான் ரொம்ப சோஷியல் மீடியாவில் அவரை ரொம்ப டார்கெட் பண்ணதாக நான் ஃபீல் பண்ணேன். உண்மையான தலைவர் எங்களுடைய கேப்டன். வில் ஆல்வேஸ் மிஸ் ஹிம். அவர் மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ். ஐ லவ் ஹிம் a lot. விஜயகாந்த் சார் பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் ஒருத்தர் நாங்கள் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. நாங்கள் எப்போவுமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது சரி, கொஞ்ச நாளைக்கு அவர் வீட்டில் எதிரில் ஒரு வீட்டில் இருந்திருக்கேன், சாலிகிராமத்தில். அங்கே இருக்கும்போது சரி, ஒரு பாதுகாப்பான ஃபீலிங் இருக்கும். நமக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் கேட்குறதுக்கும் பார்த்துக்கிறதுக்கும் தைரியம் சொல்லி கொடுக்குறதுக்கு ஒருத்தர் இருக்கார். அப்படிதான் ஃபீலிங் விஜயகாந்த் சார் எப்போவுமே கொடுப்பாரு. அவர் இன்றைக்கி நம்ம மத்தியில் இல்லை அப்படி நான் நினைக்க மாட்டேன்னா, எல்லார் மனசில் அவர் என்றைக்குமே இருப்பார். எப்போவுமே ஒருத்தர் இருக்கும்போது அவருடைய அருமை நமக்கு புரியாது, போனதுக்கப்புறம் தான் அருமை தெரியும். இன்றைக்கி இந்த கூட்டம் இங்கே பார்க்கும்போது நான் தான் சொல்லுவேன், இந்த கூட்டம் ஒரு மாபெரும் நடிகனுக்கோ இல்லை ஒரு அரசியல் தலைவருக்கு இல்லாமல் ஒரு நல்ல மனிதர். அப்படின்னா நீங்கள் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, வெளியில் யார்கிட்ட கேட்டாலும் ஒரு உண்மையிலே ஒரு நல்ல மனிதர், ஒரு தங்கமான மனுஷன் அப்படி யாராவது கேட்டாங்க கேப்டன் தான் சொல்லுவோம். இந்த கூட்டம் அந்த கேப்டனுக்கு இந்த கூட்டம் வந்திருக்கு. இங்கே விடுற ஒவ்வொரு கண்ணீரும் உள் மனசுலேருந்து விடுற கண்ணீர். ஏன்னா அப்படிப்பட்டவர் யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும், அது சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கட்டும் இல்லை வெளியில் பொதுமக்கள் இருக்கட்டும், அதை இறங்கி அவங்களுக்கு பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையை ஆக்கி அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருக்க மாட்டார். ரொம்ப பர்சனல் லாஸாக இருக்குது எனக்கு இது. நான் சினிமா மட்டும் இல்லை, அவர் நடிகர் சங்கத்துடைய தலைவர் இருக்கும்போது அவர் கூட நான் வேலை பார்த்துருக்கேன். ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருக்கும்போது அவர் எப்படி ஒரு சின்ன ஈகோ கூட இருக்காது. அந்த ஈகோ இல்லாமல் எனக்கு வேலை முடியணும் அவ்வளோதான், அப்படி தான் அவர் இருப்பார். அவர்கிட்ட பல விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன், தைரியம் கற்றுக்கிட்டேன்.
உண்மை பேசுறது கற்றுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டேன். அவர் எனக்குமே எங்கள் மனசில் இருப்பார். హాయ్ అండి, దిస్ ఇస్ రూపాలక్ష్మి. ప్లీజ్ సబ్స్క్రైబ్ ఇండియా గ్లిట్స్ తెలుగు. Hi, hello, this is Sagar K. Chandra, director of Bhimla Nayak. Please subscribe to India Glitz Telugu. Thank you. Hi, this is Neha Shetty. Please subscribe to India Glitz Telugu. Hi, this is Isha Reba. Please subscribe India Glitz Telugu.